இருக்கானா எனக்கு தெரியல. கைஸ் நாங்கள் சோரமாங்க வந்திருக்கோம். ஓகே கைஸ் ஃபைனல் நாங்கள் வந்து எக்மோருக்கு வந்து பெட்ரோல் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ட்ரெயின் எடுத்துட்டு நாங்கள் டக்குனு லாக் எண்டு பண்ணால் ட்ரெயின் அது வாட்டி போயிட்டு இருக்கு கைஸ். Hi guys, welcome back to V3 Universe. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி மேட்டர். அதுக்கப்புறம் ஒரு லாங் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அஃபிஷியல் கம்ஸ் பர்சனல். ஸோ ஒரு 5 days ஆஃப் சென்னை ட்ரிப்பு. ஸோ ஈச் டேக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது. ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அஸ் வி செட் ஆல்வேஸ் எங்களோட மெமரிஸ்க்காக தான் நாங்கள் vlog எடுப்போம். ஸோ இதை யாரும் பார்த்து வழியெல்லாம் எரியாதீங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து சென்னை வந்து எப்பயுமே மந்த்லி நான் போயிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ இது வரைக்கும் பிஸ்னஸாக தான் போவோம். ஆனால் நாங்கள் வந்து இது சென்னையை நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ இந்த ட்ரிப்பில் ஃபுல் சென்னையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க அந்த விளாக் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே கேட்க வேண்டியதில்லை, நான் உள்ள ட்ரெயினில் ஏறிட்டு உங்களுக்கு வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுதான் எங்களோட டீம். ஸோ நான் ட்ரெயின் ஏறிட்டு உங்களை உள்ளே கண்டினியூ பண்ணுறேன். இப்போலாம் உள்ளே ஏறிட்டோம். ஓகே கைஸ் உட்காந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன். திஸ் இஸ் டு மை ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ட்ரெயின். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்தே பாரதில் நான் கிளம்புறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் பெங்களூர் போனப்போ வந்து நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போயிருக்கேன். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போயிருந்தேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வந்தே பாரத்தோட ட்ரெயின். ஃபுல் வந்தே பாரத் சென்னை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக vlog-ஆ இருக்கும். ஐ திங்க் ஒரு 5 பார்ட் 3 பார்ட்ஸ் கிட்ட போகலாம். ஸோ உங்களுக்கு அப்படியே நான் போகும் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த 2 சீட் முன்னாடி இருக்காங்க, அந்த சைடு அந்த சைடில் இருக்காங்க. நான் இங்கே தனியாக மட்டும் ஒரு சீட்டில் உட்காந்துட்டேன். ஸோ தான் ஃபுல் ஏசி கைஸ், ஃபுல் ஏசி. ஸோ வாய்ஸ் வேறு கேட்குதான்னு தெரில, மைக் போடலாம், கோபுரம் வேறு உள்ளே இருக்குது. ஸோ ஃப்ரெண்டுக்கு புக் பண்ணும்போது வந்தே பாரத்தில் வந்து என்னென்ன ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஃபுட்டு காஃபி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த இதில் எனக்கு வந்து நான்வெஜ்ஜில் வந்து ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி இது வந்து சாயோட சீட்டு, என்னோடய சீட்டு ஃப்ரெண்ட் சைடில் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே தனியாக உட்காந்து அவங்க கப்புள்ஸ் வந்து இருக்கனால கப்புள்ஸ் தனியாக உட்காந்து ஸோ இங்கே தனியாகவும் உட்காந்துருக்கேன் நான். ஸோ அதுவும் வந்து நான்வெஜ் கேட்டிருந்தேன். நான்வெஜ்ஜில் வந்து ஆம்லேட் அதெல்லாம் உங்க பின்னாடி வீட்டில் போட்டிருக்காங்க. ஆம்லேட்டு கட்லெட் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ வடை வந்து அன்னைக்கு நாட்டையை போட்டேன். வெக்கமா இல்லை, நமக்கு சோறு தான் முக்கியம். இப்போ வீட் பிரெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது வந்து காஃபி தனியாக வரும், அதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே கேஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருக்கு. ட்ரெயினில் ட்ராவல் எங்கே போனாலும் காலையிலே ட்ராவல் பண்ணி பழகிடுச்சா. ட்ரெயினில் ட்ராவல் பண்ண புது விதமான அனுபவமாக தான் இருக்குது நமக்கு. ஸோ திரும்பி நான் என்னென்னா 6 to 10 வரைக்கும் சென்னையில் இருப்பேன். திரும்பியும் 14ஆம் வந்துட்டு திரும்பி 12ஆம் நான் சென்னையில் இருப்பேன். 12, 13 திரும்பி 9 to பேக் சூட் இருக்குது சென்னையில். ஸோ அது போகணும், ஒரே அலைச்சலாக தான் இருக்குது. ஒன்றும் பண்ணல, நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையாக தானே. ஸோ இந்த மாதிரி தான் பயணம் தான் நம்மளோட வாழ்க்கையே. ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு வந்து ஒரு பெங்களூர் போன வருஷம் போயிருந்தேன். பெங்களூர் போன வருஷம் போனேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு ட்ரெயினில் போனேன். பெங்களூருக்கு அப்புறம் சென்னை அப்போ தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். ஸோ அது வந்து A1 கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். இது வந்து ஃபுல் வந்து இப்போ வந்தே பாரத் புக் பண்ணி அதில் போக வந்து நிறைய நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நம்ம புல்லட் ட்ரெயின் மாதிரி ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்குது. பின்னாடியுமே வந்து கிலோமீட்டர் வந்து டிஸ்பிளேல வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. அதெல்லாம் புது விதமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம எங்கே போனாலும் காரில் ட்ராவல் பழக்கமாயிடுச்சு. ஸோ நல்லா இருக்கு கைஸ். ஸோ நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து அடுத்து ஒரு 1 மணி நேரத்துக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு எடிட்டிங் ஒன்று இருக்குது. அந்த எடிட்டிங் ஒர்க் முடிக்கணும் நான்.
1 hour later. ஃபைனல் எக்மோர் வந்துட்டோம். கரெக்டாக சாஃபாக இறக்கி விட்டான். மதுரை கரெக்டாக அந்த டைமுக்கு வந்தாப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து எக்மோரில் வந்து இறக்கி விட்டாங்க. டைமிங் பக்காவாக இருக்குது. ஸோ 7 நிமிஷம் டிலேன்னு போட்டிருந்தோம் அன்றைக்கி. அந்த டைம்லாம் பீட் பண்ணி கரெக்டாக நீங்கள் எக்மோர் வந்து கரெக்டாக 2 மணிக்கு போய் இறக்கிடுவாங்க போல இருக்குது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் போய் இறங்கிடலாம். இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்து கார் பிடிச்சி போனோம். அது அதுக்கப்புறம் ஒரு பிளான்லாம் இருக்குது. ஸோ அது போக அப்படியே உங்கள் வாழ்க்கை நான் சொல்கிறேன். நான் எங்கடா அவங்கள ஆளாக்கானான்னு பார்த்தா இங்கே உட்காந்து தனியாக இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் எங்கடா நான் முன்னாடி நானும் தீக்குன்னு கூப்பிட்டு சீட்டில் ஆளுக்கான நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் சென்னை எக்மோர். ஸோ நாங்கள் வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். செக்இன் பண்ண போகிறோம். உள்ளே நாங்கள் எதுவும் பேச முடியல கைஸ். அதனால தான் அமைதியாக பேசினேன் நான். ஸோ நிறையா வந்து சைலண்டாக தான் முன்னாடி இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி இருக்கோம். Hours later. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். எந்த ஹோட்டல்னு சொன்னோம்னா சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. ஒஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து மதுரையில் இருக்கிற பாண்டியன் ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் ஓடிசி ஒர்க் பண்ணி வந்திருக்கேன். பட் ஆனால் ரூம் வைஸ் அதை சூப்பராக இருக்கும் எல்லாமே டூ குட். ஆனால் நாங்கள் இங்கே எடுத்துருக்கோம் ரூம். ஒரு 4 ரூம் வந்து ரெண்டில் வந்து உள்ளே இருக்கிறவங்க புக் பண்ணாங்களே அவங்களே சொல்லுவாங்க. இப்போ நான் ரூம் ஒரு காமிச்சு போகிறேன். திஸ் இஸ் பாய்ஸ் ரூம். லைட்டிங் பிளிங்க் அடிக்குது. ஸோ மெயினாக வந்து இந்த ரூம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ரூம் புக் பண்ணவங்க யாருன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ அனதர் செகண்ட் ரூம் இதாவது ரூமை பார்த்து வரக்கூடாது கைஸ். ஆனால் ரூம் புக் பண்ணவங்களை யாருன்றதை சஸ்பென்ஸாக நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ரூம் டோர் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்காங்க. ரூம் டூர் காமிக்கிறாங்க. ஆனால் மனசு வலிக்குது கைஸ் ஓப்பனாக போனால். ஸோ இது ஒரு பெட்டு, இது ஒரு பெட்டு, கீழே கட்டில் கைஸ். ஸோ இங்கே ரூம் கைஸ். இது ரூமோட பெட்டு, இது ரூமோட பெட்டு கைஸ். ஆனால் கீழே இருக்கிற கட்டிலான்றது எங்களுக்கு தெரில கைஸ். ஸோ இதுதான் ரூம். அந்த ரூம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இந்த ரூமுக்கு அந்த ரூம் பெட்டர்னு நினைப்பீங்க. இப்போ நான் வந்து இந்த ரூமை புக் பண்ண வந்து நல்ல வல்லலை வந்து ரிவீல் பண்ண போகிறேன் நான். மேடம் உங்கள் திருமுகத்தை ஒரு மதமாக திருப்புங்க. எந்திரி எந்திரி எந்திரி, தயவு செஞ்சு எந்திரிச்சிரு. ஒழுங்கு அந்த ரூமோட ரேட்டு சொல்லு. இப்போ பாண்டியன் ஹோட்டல் சொல்லிட்டேன் நான். எனக்கு மன வருத்தமா இருக்கு. ஏன்னா மதுரை பாண்டியன் ஹோட்டல்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஓடிசி இருந்திருக்கேன், நான் ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன், பாத்ரூம் போத கொண்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஹோட்டலுக்கு மனசு வலிக்குது கைஸ். 4000 ரூபா. ஆனால் எங்கள் மதுரை இருக்கிற ஹோட்டலுக்கு வேறு 1500 ரூபா தான். ஸோ ஏற்றுக்கவே மாட்டேன். ரூம் ரேட் மட்டும் சொல்லுங்கப்பா. per day 5000 only. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. எல்லாரும் வந்து அவங்களோட பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுட்டாங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். எல்லாம் ஒரு ஜீவன் பெட்டுக்கு கூட வரல. அவங்க ஒரு ஓரமா உட்காந்துட்டாங்க. பெட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ ஒருத்தவங்க மூஞ்சி காமிக்க மட்டும் உட்காந்துருக்காங்க. இது வந்து சோப்பா இல்ல அதிர்ஷ்டம் டப்பாவான்னு தெரியல. ஏய் ஸ்வேதா இதுல காம்ப்ரமைஸ் ஆயிட்டா. சரி பரவாயில்லைன்னு. ஏன்னா இப்பட்ட பொருட்கள் காட்டு ஒரு நிமிஷம் காட்டு. ஸ்வேதா ஒரு பொருட்கள். நீ உண்மையிலே ஹாப்பி தானே? ஐயோ மனசு எதுக்காகன்னு சொல்றேன் மக்களே. இந்த ஒருத்தர் 50 பைசா கோகனட் ஆயில் இல்ல பொறுவாது. இப்ப மன்னிச்சு விட்டுருவோன்னு காம்ப்ரமைஸ் ஆயிட்டா. இன்னொரு ப்ராடக்ட் உள்ள இருக்கு. ஆமா
அப்படி என்னடா இருக்கு? கொஞ்சம் காஸ்ட்லி தான். மெடிமிக்ஸ் சோப். சாய் 10 ரூபா சோப்பு கூட இல்ல, 5 ரூபா சோப்பு சாய் இது. இன்னொருத்தர் மன வருத்தத்தில் நிற்கிறாரு ஒளிஞ்சு போய். ஸோ இதுதான் எங்களோட நிலைமை. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். அடுத்த கட்ட பிளான் என்னது நீங்கள் தான் சொல்லணும். பிளான் வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் உங்களுக்கு கண்டினியூஷனில் பார்ப்பீங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விளாக் போட்டோம்னா நம்ம யூடியூபே நம்மளை காரி துப்போம். அதனால் நம்ம வந்து கண்டினியூஷனில் பாருங்க. ஓகே, சர்ப்ரைஸ்ன்னு எனக்கே பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் போய் கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு வந்து உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறோம். கண்டினியூ பண்ணுறேன். மாமா மாமா மாமா